சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு கார்லேயே போகலாம். இப்போ அப்படி தான் நாங்கள் தரைவழி மார்க்கமாக சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு போய்கிட்டு இருக்கோம். சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு 2 ரூட் வழியாக போகலாம். ஒன்று வந்து உட்லண்ட்ஸ் வழியாக, இன்னொன்று வந்து துவாஸ் வழியாக. நாங்கள் இப்போ உட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் வழியாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து 1/2 hour ஆச்சு. செக் பாயிண்ட்ஸ் நியர்பை ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் 3 மணி நேரம் ஆகும் போல். டிராஃபிக் கிளியரே ஆக மாட்டேங்குது, ஃபுல்லாக நிற்கிறாங்க. நான் உங்களுக்கு இப்போ பேக் வியூ காட்டுறேன், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. சைடில் வந்து பைக்கு கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. எப்படி போகிறாங்க, எப்படி செக் பாயிண்டை விட்டு நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பாருங்கள். மலை வாரு பாஞ்சு போகிறாங்க ஒரு 2 வீலரில், எப்படி போகிறாங்க மாதிரி கரணம் அப்படியே ஆடா. செக் பாயிண்ட்டுக்கு வெறும் 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இப்போ ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும் போல. எங்க ஊர்ல வந்து நிக்கிறாங்க. கார் வந்து ஒரு ட்ராக்ல தான் போகுது. ஒரு ட்ராக்ல பாதி ட்ராக் அங்கே இருந்தாங்க. ஒரு ட்ராக் போறதுல 2 வீலர் 3 ட்ராக் போகுது. பாருங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. மலேசியால இருந்து இங்கே போயிருக்கோம். ஆளு கிடைச்சவனே அடியை பார்த்து கார் எவ்வளோ ஏதாவது 5 நிமிஷம் கேப் கிடைச்சாலும் தெல்லும் மறந்துடாங்க அவரு. ரொம்ப செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். செக் பாயிண்டை கிளியர் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து மலேசியாவோட செக் பாயிண்ட் தான். இவ்வளோலாம் இங்கே கஸ்டமர் கிளியர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து மலேசியாவோட கஸ்டமர் கிளியர் பண்ணணும். சிங்கப்பூர் தாண்டிட்டோம். ஆப்போசிட்டில் இருக்கிறது மலேசியா. இந்த பில்டிங் எல்லாம் மலேசியாவோட பில்டிங்கு. இது வந்து சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் இந்த தண்ணி மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. அது சிங்கப்பூர், இது மலேசியா. இப்போ மலேசியாவுக்குள்ள வந்துட்டோம். குருவியா மாறிடுவீங்களா? குருவியா? இப்போ நாங்கள் மலேசியாவோட கஸ்டம் பண்ணிட்டோம். நான் 2 கஸ்டம்லேயும் வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் வந்து கஸ்டமில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் எதுவும் வீடியோ எடுக்கல. அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணி போகிறோம். அவ்வளோதான், 2 செக் போஸ்ட் கிளியரன்ஸும் முடிஞ்சது. இப்பொழுது மலேசியாவுக்குள் நுழைந்து விட்டோம். மலேசியா வந்துட்டோம். ஆனால் எங்கே போகிறதுன்னு தான் தெரியல. ஐயா ஒரு டீ கடைக்கு போங்க, ஒரு டீயை குடிச்சுக்கிருவோம். ரோடு நம்ம கரெக்டா போறோமான்னு தெரியல. என்ன போட்டுருக்கீங்களா? லெஃப்ட் தான், லெஃப்ட். மலேசியாவுக்குள்ள வந்தாச்சு. நம்ம ஊர்ல மாதிரியே மலேசியா வந்து சிங்கப்பூர் மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் வந்து நம்ம ஊரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். குளோபல் ஆர்ட்ஸ் கிரியேஷன் தமிழ் பத்தியா அரவிந்த் ரியா உணவகம். அப்படி அடுத்து பாருங்க அக்கா உணவகத்தை. அப்படி அக்கா என்னடா அக்கா வந்து நீங்க என்ன சொல்றீங்க? அக்கா இங்க இருக்கு. அக்கா வந்துட்டா. அக்கா இங்கே இருக்கு பாரு. டேய் தம்பிகளா எங்கடா இருக்கீங்க? அக்கா மலேசியா. அடுத்து காரசாரம். அப்படி அதான் காரசாரம் வேறு சரிங்களா? மிஸ்டர் மோச்சோ. அங்க பாரு ரோட்டு கடை. மாப்பிள ரோட்டு கடை காட்டலடா. இங்க சிங்கப்பூர்ல ரோட்டு கடை இல்ல, மலேசியா ரோட்டு கடை இருக்கு, பாத்துக்கடா. காரசாரம். இங்க வந்து சட்டி சோறு தான் ரொம்ப ஃபேமஸ். தருசு இருக்காங்க பாருங்க, உட்காந்து சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. சுத்தி மலேசியா சிட்டிக்குள்ள வந்துட்டோம். இப்போ வந்து ஸ்டே பண்ண போறோம். KSL சிட்டி அந்த ஹோட்டல்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம். அங்கதான் போய் ஸ்டே பண்ண போறோம். ஒரு வழியாக ரிசப்ஷன் நம்ம தேடி வந்தாச்சு.
Sorry. Before I receive from the papa, bring your passenger bag. இதான் அந்த ரூம் 17th ஃப்ளோரில் 10th. மாப்பிள்ள அவ்வளோ நிற்கிறாப்புல. வணக்கம் மாப்பிள்ள. நல்லா ரூம் நல்லா தானே இருக்கு. பாத்டப் இருக்கு. வாட்ஸ்அப் இருக்கா? அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடக்கும். அப்படியே நீங்க அந்த மாதிரி நீந்தலாமே நீங்க. முதல்ல பால்கனியை காட்டுங்க. பால்கனி அப்படின்னு சிட்டி வியூ தெரியுதா? அப்படியே டட 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 டடன். வா. சிங்கப்பூர்ல இருந்து தரைவழி பயணமாக மலேசியாவோட பார்டரான ஜேபிக்குள்ளே வந்து ஹோட்டலும் செக்இன் பண்ணிட்டோம். வந்தது டிராஃபிக்கில் வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஜேபியில் இருந்து வேறு எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். பாய் பாய்.